Hi friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு செட் லாங்குவேஜ்ல எக்ஸசைஸ் 1.3ல நம்ம 5th சம் பார்க்கலாம். 5th சம் என்ன கேட்டிருக்காங்க? Find the symmetric difference between the following sets ன்னு கேட்டிருக்காங்க. So symmetric differenceனா என்ன? Symmetryனா என்னன்னா ஒரு செக்ஷனை வந்து நம்ம ஒரு நடுவுல கட் பண்ணோம்னா ரெண்டு சைடும் உங்களுக்கு ஈக்குவலா பிரியணும். அதுதான் சிமெட்ரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சர்க்கிள் இருந்துச்சுன்னா இப்போ சென்டர்ல கட் பண்ணோம்னா ரெண்டு சைடும் உங்களுக்கு ஈக்குவலா கட் ஆச்சுன்னா இதுதான் சிமெட்ரிக் சொல்லுவாங்க. ஓகே, சிமெட்ரினா ரெண்டு சைடும் ஈக்குவலா கட் ஆகணும் கட் பண்ணும்போது. ஓகேங்களா? சோ சிமெட்ரி இந்த வென் டயகிராம்ஸ் வச்சு நம்ம சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் கொண்டு வரணும்னா எப்படி வரணும்? நடுவுல கட் பண்ணோம்னா ரெண்டு சர்க்கிள்ஸ்லயும் கொஞ்சம் ஈக்குவலா உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகும். சோ அது எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சோ சிமெட்ரி எந்த சிம்பிள் வச்சு டினோட் பண்றாங்கன்னா a டெல்டா b. ஓகேங்களா? இந்த சிம்பிளுக்கு பேர் டெல்டா. இந்த டெல்டா போட்டாங்கன்னா it is asymmetric b. so symmetric difference வந்து ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒன்னு வந்து a minus b union b minus a. so இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க symmetric difference கண்டுபிடிக்கலாம். so first இந்த ஃபார்முலா நம்ம போட்டுடலாம். so first என்ன பண்ணனும்? a minus b கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? b minus a கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்புறம் ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணனும். ஓகேவா? சோ a minus b னா என்ன? a ல இருந்து b ய சப்ட்ராக்ட் பண்றோம் இல்லையா? சோ a இந்த ஃபுல் சர்க்கிள் வந்து உங்களுக்கு a சர்க்கிள். a சர்க்கிள் இருந்து b ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எதுவுமே வரக்கூடாது. அதனால b ய நம்ம இந்த சர்க்கிள் அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பார்ட் மட்டும் ஷேட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் a minus b. இப்போ b minus a இதோட ஆப்போசிட். b ல இருந்து a ய சப்ட்ராக்ட் பண்ணனும். சோ உங்களுக்கு இந்த ஏரியா மட்டும் ஷேட் ஆகும். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன? a minus b யூனியன் b minus a. நம்ம a minus b கண்டுபிடிச்சாச்சு, b minus a வும் கண்டுபிடிச்சாச்சு. சோ இது ரெண்டும் யூனியன் பண்ணா உங்களுக்கு ஃபைனல் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்? ரெண்டு ஷேட் ரேடியஸ் சென்டர்ல வரும். நடுவுல காமன் இன்டர்செக்ஷன் ஏரியா மட்டும் உங்களுக்கு blank-ஆ இருக்கும். ஓகேங்களா? சோ உங்களுக்கு asymmetric b அப்படினா உங்களுக்கு இந்த பார்ட்லாம் வந்து ஷேட் ஆகும். சென்டர்ல இன்டர்செக்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு blank-ஆ இருக்கும். சோ இத பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியுதா ஒரு ரெண்டு நடுவுல நம்ம டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஈக்குவலா ஷேட் ஆகுது. அதுதான் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் சொல்றோம். ஓகேங்களா? சோ either இந்த மாதிரி a minus b union b minus a பண்ணலாம். இல்லன்னா asymmetric b is equal to a union b minus a intersection b. இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டுத்துல எது வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ பண்ணிக்கலாம். சோ a union b minus a intersection b. சோ ஃபர்ஸ்ட் நம்ம a union b போட்டுறலாம். ஓகேங்களா? a union b என்ன? இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் உங்களுக்கு கவர் ஆகும். ரெண்டு சர்க்கிள் ஃபுல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். இதுதான் a union b. இப்போ இங்க a intersection b பாப்போம். a intersection b னா என்ன? காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸ் ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற ஏரியா. ஓகேங்களா? சோ இப்போ ஃபைனலா என்ன பண்ணனும்? a யூனியன் b ல இருந்து a இன்டர்செக்ஷன் b ய மைனஸ் பண்ணனும். அதாவது a யூனியன் b னா ரெண்டு சர்க்கிள் ஃபுல்லா இருக்கு. a இன்டர்செக்ஷன் b ய சப்ட்ராக்ட் பண்ணனும். காமனா இருக்கிற ஏரியா மட்டும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துறோம். சோ சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்தா ஃபைனலா நமக்கு என்ன வரும்? இந்த ரெண்டு ஏரியா வந்து உங்களுக்கு ஷேட் ஆகும். சென்டர்ல மட்டும் உங்களுக்கு ஷேட் ஆகுது. ஏன்னா a இன்டர்செக்ஷன் b ய நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துறோம். சோ பாத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு asymmetric b, இதுவும் asymmetric b. ரெண்டும் உங்களுக்கு ஒரே டயகிராம் தான் வருது இல்லைங்களா? சோ இந்த ரெண்டு ஃபார்முலால நீங்க எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். ஃபைண்ட் தி சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் between the following sets கேட்டிருக்காங்க. p சிமெட்ரி நான் q கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம p q க்கு ஒரு செட் ஆஃப் சர்க்கிள்ஸ் வென் டயகிராம் வரையணும். இது p, இது q. சோ ஃபர்ஸ்ட் காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடலாம். 2 காமனா இருக்கா? இல்ல 3 வந்து காமனா இருக்கு. நெக்ஸ்ட் 5 காமனா இருக்கா? எஸ் 5 இங்க இருக்கு. நெக்ஸ்ட் 7 இங்க இருக்கு. இங்க 7 இல்ல. 11 இங்க இருக்கு. 11 இங்க இருக்கு. சோ இதெல்லாம் காமன். சோ காமன் இல்லாத என்னன்னா 3 5 3 5 11 வந்து காமனா இருக்கு. சோ மீதி இருக்குது 2 and 7 p ல. அதே மாதிரி q எடுத்துக்கலாம். q ல 3 5 11 இருக்கு. மீதி இருக்குது 1 மட்டும் தான். ஓகேங்களா? சோ இப்போ காமனா இருக்குறத நம்ம எழுதியாச்சு. இப்போ உங்களுக்கு p symmetry q. சோ p symmetry q கண்டுபிடிக்கணும். சோ இந்த டயகிராம் பார்த்த உடனே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நீங்க சம் எல்லாம் போட வேண்டியதே இல்ல, ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியது இல்ல. நமக்கு என்ன டயகிராம் வேணும்? ஷேடட் ஏரியா எப்படி இருக்கணும்? சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா இந்த காமனா இருக்கிற ஏரியா வரக்கூடாது. இந்த ஷேடட் ஏரியா அதாவது இன்டர்செக்ஷன் இல்லாம யூனியன்ல இருக்கிற ஏரியா மட்டும் தான் வரணும். சோ p symmetric q உங்களுக்கு என்ன வரும்? 1, 2, 7 தான் ஆன்சர் வரணும். ஓகேங்களா? இத ஆன்சர் வரணும். டயகிராம் பார்த்த உடனே சொல்லிடலாம். இருந்தாலும் நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி போவோம். a minus b union b minus a யூஸ் பண்ணுவோம். p symmetric q is equal to p minus q union q minus p. ஓகேவா? இப்போ p minus q என்ன நமக்கு? p minus q வந்து
உங்களுக்கு p ல இருந்து q சப்ட்ராக்ட் பண்ணனும் சோ p ல இருந்து q சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு 2,7 மட்டும் தான் வரும் யூனியன் இப்போ q p அதே மாதிரி q ல இருந்து p மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணனும் சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மட்டும் தான் இருக்கு சோ இது ரெண்டும் 2,7 யூனியன் 1 ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணா உங்களுக்கு 1,2,7 வரும் ஓகேங்களா ஆன்சர் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் டயகிராம் பார்த்தோம்னே ரொம்ப ஈஸி தானே சோ ஃபார்முலா யூஸ் பண்ண அவசியமே கிடையாது இருந்தாலும் நம்ம ஸ்டெப்ஸ்க்காக ஃபார்முலா போடுறோம் ஓகேங்களா சோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தலாம் R is equal to L M N O P கொடுத்திருக்காங்க S is equal to I L N Q சோ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் R டெல்டா S ஓகேங்களா இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் சோ இப்போ காமன் இந்த வென் டயகிராம்ல காமனா இருக்க ஐட்டம்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடலாம் L காமனா இருக்கா S L காமனா இருக்கு நெக்ஸ்ட் M காமனா இருக்கா இல்ல N காமனா இருக்கு S N வந்து ரெண்டு செட்லயும் இருக்கு O காமனா இருக்கா இல்ல P வந்து காமனா இல்ல சோ L and N மட்டும் தான் காமனா இருக்கு சோ L N தவிர மத்த இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் நம்ம இங்க எழுதிடலாம் சோ L N வந்து நமக்கு வரக்கூடாது M O P சோ M O P சோ R ஓட செட் நம்ம இங்க எழுதிரோம் அதே மாதிரி S ல வந்து நம்ம எழுதிடலாம் L and N தவிர நமக்கு I and Q இருக்கு சோ I and Q சோ டயகிராம் வச்சு நீங்க வந்து சொல்லிடலாம் ஏன்னா சென்டர்ல இருக்கிற ஏரியா மட்டும் தான் வரக்கூடாது இல்லையா சிமெட்ரிக்ல சோ உங்களுக்கு M O P I Q தான் உங்களோட ஆன்சர் சோ இருந்தாலும் நம்ம ஸ்டெப்ஸ் போட்டு பார்க்கலாம் இந்த டைம் வந்து a b யூனியன் b a க்கு பதிலா நம்ம வந்து a யூனியன் b a இன்டர்செக்ஷன் b ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் இங்க ஃபைனல் ஆன்சர் வரும் இல்லையா r யூனியன் s பார்க்கலாம் r யூனியன் s உங்களுக்கு என்ன வரும் இங்க இருக்கிற எல்லாத்தையும் எழுதிரணும் இல்லையா சோ m o p l n I and Q so R union S வந்து உங்களுக்கு இது எல்லாமே வந்துரும் R intersection S என்னென்ன வரும் சென்டர்ல காமன்ல இருக்கிறது மட்டும் உங்களுக்கு வரும் so L, N இப்போ வந்து R union R symmetric S வந்து உங்களுக்கு என்ன ஃபார்முலா சொல்லிருக்கேன் இன்னொரு ஃபார்முலா R union S minus R intersection S so உங்களுக்கு பண்ணா இதுல இருந்து R union S ல இருந்து R intersection L and N மட்டும் நம்ம மைனஸ் பண்ணனும் இல்லையா சோ R union S minus R intersection S னா R union S ல இருந்து இங்க L and N இங்க இருக்கு L and N மட்டும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணனும் சோ ரெண்டுத்தையும் நான் கேன்சல் அவுட் பண்ணிட்டு மீதி இருக்கிறது எழுதுறேன் M O P I Q சோ ஆன்சர் வந்துருச்சு M O P I Q M O P I Q நம்ம டயகிராம் பார்த்தோனே சொல்லிடலாம் இருந்தாலும் ஃபார்முலா வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் so third subdivision அதே தான் x delta y x symmetric difference y கண்டுபிடிக்கணும் so x and y க்கு ரெண்டு சர்க்கிள் போட்டுடலாம் சர்க்கிள் போட்டு ஃபர்ஸ்ட் காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஃபில் பண்ணிடலாம் so 5 காமனா இருக்கு yes 5 ரெண்டு செட்லயும் இருக்கு 6 காமனா இல்ல 7 வந்து காமனா இருக்கு ஓகேவா so இப்போ 5 6 7 ல 5 7 ஆல்ரெடி வந்துருச்சு 6 மட்டும் தான் பாக்கி எழுதி இருக்கேன் ஓகேங்களா இப்போ 5 7 ஆல்ரெடி இருக்கு y செட்ல so 9 and 10 மட்டும் தான் இருக்கணும் 9 and 10 so 9 and 10 ஓகேங்களா சோ இது பார்த்தோனே உங்களுக்கு ஆன்சர் தெரியும் ஆன்சர் என்ன ஷேடட் ஏரியா இந்த ஏரியா ஷேட் பண்ணா சோ ஷேடட் ஏரியா எதுவா இருக்கணும் சிமெட்ரிக்கு x சிமெட்ரி y வந்து உங்களுக்கு ஷேடட் ஏரியா தான் சோ இந்த ரெண்டு ஏரியால என்ன இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் தான் வரும் 6 9 10 தான் ஆன்சர் ஓகேங்களா சோ இது இருந்தாலும் ஃபார்முலா வச்சு பார்த்தலாம் சோ x சிமெட்ரி y x minus y union y minus x so x minus y என்னது x minus y என்ன x ல இருந்து நம்ம y ஐ தனியா ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும் சோ x ல இருந்து y ஐ சப்ட்ராக்ட் பண்ணனும் சோ உங்களுக்கு x ல இருந்து y சப்ட்ராக்ட் பண்ணா 6 மட்டும் தான் இருக்கும் அதே மாதிரி y minus x என்ன y ல இருந்து x சப்ட்ராக்ட் பண்ணனும் y ல இருந்து x ஃபுல்லா சப்ட்ராக்ட் பண்ணி சாக்ல மார்க்ஸ்டா உங்களுக்கு 9 and 10 மட்டும் தான் இருக்கும் 9, 10 so x symmetry y is equal to இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணா ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணனும் so 6 9 10 எல்லாமே வந்துரும் 6, 9, 10 so answer first நம்ம எழுதியாச்சு செக் பண்ணியாச்சு கிராஸ் செக் பண்ணியாச்சு ஓகேங்களா சோ இந்த வீடியோல இந்த சம் உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you